ஃபிஃபா இந்த ஃபுட்பாலில் இருக்க ஜியானி அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்பால் அமைப்பினுடைய தலைவர் அவர் சொல்கிறாரு, நிச்சயமாக 2026 இந்த ஃபுட்பால் வேர்ல்டு கப்பில் அமெரிக்கா எதிர்த்தாலும் சரி அதில் ஈரான் அணி பங்கேற்கும். ஈரான் அணி நிச்சயமாக எந்த விதமான அச்சுறுத்தலுமின்றி அதில் பங்கு பெறலாம். இட்டாலிக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும், ஈரானுடைய வாய்ப்பு பிடுங்கி இட்டாலிக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களே யாரும் காதில் போட்டுக்காதீங்க. நிச்சயமாக அமெரிக்காவினுடைய ஒரு சப்போர்ட்டோடு தான் கண்டிப்பாக வந்து ஈரான் அணி உள்ளே வரும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுக்கு ட்ரம்ப்புக்கிட்ட போய் பத்திரிகையாளர் கேள்வி கேட்குறாங்க, இந்த மாதிரி ஈரான் அணி உள்ளே வரப்போகுதாமே அப்படின்னு. அவங்க வந்தால் வரட்டும், எனக்கு ஒன்றும் அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, விளையாடட்டும் அப்படின்னு சொல்லிட்டார். சரி, அவங்க ஜெயிச்சா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு. வருத்தமாக தான் இருக்கும். எப்படி ஈரான் அணி ஜெயிச்சதுன்னா இவருக்கு வருத்தமாக இருக்குமா? ஸ்போர்ட்டிவாக வந்து பார்க்குறதுக்கு துப்பு இல்லை. ஆனால் அதை வைத்து அரசியல் செய்து இன்றைக்கி ஒரு பெரிய மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படின்னு ட்ரம்ப் நினைக்கிறாரு. ரெண்டாவது, அந்த ஃபிஃபா வேர்ல்டு கப் டீம் தான் வந்து அவருக்கு நோபல் பரிசுக்கான அங்கீகாரம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு அவருக்குன்னு சொல்லிட்டு அமைதிக்கான ஒரு பரிசுலாம் கொடுத்து கௌரவிச்சாங்க. அதெல்லாம் இவரே கேட்டு வாங்கினது தான், வேற என்ன.